வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் நிதி ஆயோக் டாபிக்ல இருந்து வர கேள்விகளை எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க, பழைய வருஷ கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி இதுல எப்படி கேரண்டியா மார்க்ஸ் வாங்கலாங்கிற சீக்ரெட்டா இப்ப தெரிஞ்சுக்கலாம். குரூப் 4 தேர்வுல நல்ல மார்க்ஸ் வாங்கணுங்கிறது தான் உங்க இலக்கு இல்லையா? அப்போ ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. சில டாபிக்ஸ்ல இருந்து கேள்விகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோல்டு மைன் தான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள். இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? இதுதான் நம்ம ஒஃபிஷியல் சிலபஸ். இதுல பாருங்க, 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக்னு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. நாம பார்க்க போற ஒவ்வொரு கேள்வியும் இந்த ஒரே ஒரு லைனை பேஸ் பண்ணி வந்ததுதான். இந்த சார்ட்டை பாருங்களேன். இதுதான் நம்மளோட ஆதாரம். 2016ல 2 கேள்வி, 2018ல 1, 2022ல மறுபடியும் 2. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு எக்ஸாம்லயும் குறைஞ்சது 2 மார்க் உங்க பாக்கெட்ல இருக்குன்னு அர்த்தம். இதை விட ஒரு முக்கியமான ஏரியா இருக்க முடியுமா சொல்லுங்க? சரி, செக்ஷன் 1 பேசிக் 5 இயர் பிளான்ஸ். முதல்ல ரொம்ப அடிப்படையான ஆனா சுலபமா மார்க்ஸ் வாங்கி தர கேள்விகளை பத்தி பார்க்கலாம். இந்த கேள்வி பாருங்க. இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? பதில் 1951. இது 2014ல கேட்ட ரொம்ப சிம்பிளான கேள்வி. இந்த தேதி மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இது மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. முதல் திட்டம் மட்டும் தெரிஞ்சா போதுமா? இல்ல, மத்த திட்டங்களோட காலத்தையும் கேக்குறாங்க. உதாரணமா இங்க பாருங்க, 10வது 5 ஆண்டு திட்டத்தோட காலம், அதாவது 2002, 2007 அதை கேட்டிருக்காங்க. அதனால ஒவ்வொரு திட்டத்தோட காலகட்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். செக்ஷன் 2 திட்டங்களும் நோக்கங்களும். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். வெறும் வருஷத்தை மட்டும் கேட்காம திட்டங்களோட நோக்கங்களை வச்சு எப்படி கேள்விகள் கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேள்வி வகை இருக்கு. அதுதான் பொறுத்துக. குறிப்பா முதல் 4 5 ஆண்டு திட்டங்களோட நோக்கங்களை வச்சு இந்த கேள்வியை அடிக்கடி கேக்குறாங்க. இது மார்க்ஸ அள்ளுறதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ். இப்போ பாருங்க, இந்த 2022 கேள்வி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுது. மொத 4 திட்டங்களை வரிசையா கொடுத்துட்டு அதோட நோக்கங்களை பொருத்த சொல்லியிருக்காங்க. இதுவே எக்ஸாம் செட் பண்றவங்க நமக்கு கொடுக்கற ஒரு க்ளூ மாதிரி தான். அதனால இந்த ஜோடிகளை மட்டும் மறந்துடாதீங்க. முதல் திட்டம்னா விவசாயம், 2ஆம் திட்டம்னா கனரக தொழில், 3ஆம் திட்டம்னா தற்சார்பு பொருளாதாரம். இந்த காம்பினேஷன் 2012, 2014, 2022ன்னு பல தடவை திரும்ப வந்திருக்கு. இது ஒரு கன்ஃபார்ம் மார்க். செக்ஷன் 3 திட்ட விடுமுறை காலம். அடுத்து 5 ஆண்டு திட்டங்கள்ல ஒரு முக்கியமான திருப்புமுனையா இருந்த திட்ட விடுமுறை காலம் பத்தி பார்க்கலாம். இதிலிருந்து கேள்விகள் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சரி, ஒரு கேள்வி உங்ககிட்ட. 1966ல இருந்து 69 வரைக்கும் இருந்த அந்த டைம் ஏன் பிளானிங் ஹிஸ்டரியில ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தான் நம்ம எக்ஸாம்கான கீ. அந்த ஏன் அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இந்த கேள்வி. பாருங்க, கூற்று 1966, 69 காலம் திட்ட விடுமுறை. காரணம் சீனா, பாகிஸ்தான் போர்கள். இந்த போர்களால ஏற்பட்ட தாக்கத்தினால 5 ஆண்டு திட்டங்களை நிறுத்திட்டு ஓராண்டு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இதுதான் விஷயமே. அப்போ அந்த டைம் லைனை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இதோ பாருங்க இந்த 2016 கேள்வி. திட்ட விடுமுறைக்கு, அதாவது 1966, 69க்கு அப்புறம் உடனே வந்தது 4வது 5 ஆண்டு திட்டம். இந்த ஆர்டரை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 4 நிதி ஆயோகின் உருவாக்கம். சரி, நாம இப்போ பழசையெல்லாம் பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் மாடர்னா திட்டக்குழுல இருந்து நிதி ஆயோக் வந்தது எப்படி, அது எக்ஸாம்ல எப்படி கேள்வியா வருதுன்னு பாப்போம். திட்டக்குழுவோட புது பெயர் என்ன? ரொம்ப நேரடியான கேள்வி. பதில் நிதி ஆயோக். இது 2018ல கேட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின். இந்த மாற்றத்தை மார்க் பண்ற கேள்வி இதுதான். இது ஒரு ரிப்பீட் கேள்வி. நிதி ஆயோக்கோட தலைவர் யாரு? பதில் பிரதமர். இந்த ஒரு பாயிண்டே பாருங்க, 2016ல நேரடி கேள்வியா கேட்டிருக்காங்க. 2022ல ஒரு கூற்றா, அதாவது ஸ்டேட்மெண்டா கொடுத்து கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாலும் பதில் ஒண்ணுதான். ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, நல்லா கவனிங்க. நிதி ஆயோக்கோட தலைவர், அதாவது சேர்பர்சன்னா அது பிரதமர். ஆனா அதோட செயல்பாட்டு தலைவர், அதாவது ஃபங்க்ஷனல் ஹெட் யாருன்னு கேட்டா அது துணைத் தலைவர், வைஸ் சேர்மன். இந்த வித்தியாசத்தை தான் லேட்டஸ்டா 2024 எக்ஸாம்லயும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, ஃபைனல் செக்ஷன். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எக்ஸாம்க்கு எப்படி ரெடி ஆகலான்னு ஒரு கிளியரான கைடு மாதிரி பார்க்கலாம். இந்த டேபிள் தான் உங்க வெற்றிக்கான ஒரு மேப். வருஷம் காலம் பத்தி கேள்வி வந்தா முதல் திட்டம், திட்ட விடுமுறை இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நோக்கம் பத்தி கேட்டா முதல் 4 திட்டங்களோட பொறுத்துக ஃபார்மேட்டை மனப்பாடம் பண்ணுங்க.
நிதி ஆயோக் பத்தி கேட்டா தலைவர் துணைத் தலைவர் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு கேள்விகளோட பேட்டர்ன் என்னன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த கேரண்டியான மார்க்க வாங்க இதுல எந்த டாபிக்க நீங்க முதல்ல படிக்க போறீங்க? யோசிக்காதுங்க, உடனே உங்க திட்டத்தை ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயம்.